ராதே கிருஷ்ணா. ராம் ராம். சிவசிதம்பரம். தற்பொழுது அன்பர்களுக்கு சிவராத்திரியின் மகிமை என்ன? மாசி மாசத்தில் தேய்பிறை சதுர்தசி அன்று வரும். தேய்பிறையில் 14ஆம் நாளாக வரக்கூடிய சதுர்தசி தினத்தன்று சிவராத்திரி என்று மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. பிரதி மாதம் ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்தசி என்று மாத சிவராத்திரி என்று பெயர். மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிறை சிவராத்திரி, அந்த சிவராத்திரிக்கு மகா சிவராத்திரி என்று பெயர். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவ ஆராதனை என்றால் எதற்காக சிவ ஆராதனை? அகநாசனஹா பாபநாசனஹா என்ற வாக்கியம் ஸ்ரீருத்ரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகா மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாபத்திலிருந்து விடுதலை அளிப்பவன் பரமேஸ்வரன் என்று சொல்கிறது. பசுபதி என்று கூறுகிறது. பசு என்றால் உயிர்கள், பதி என்றால் தலைவன், உயிர்களின் தலைவன் பரமேஸ்வரன் என்று கூறுகிறது. பசுபதி. திரிபுராந்தகன், திரிபுராந்தகன்னா முப்புறத்தை எரித்தவன் என்று பெயர். ஆனால் அதற்கு உள்ளர்த்தம் என்ன என்று பார்த்தால், சாத்வீகம், ராட்சசம், தாமசம் என்று சொல்லக்கூடிய 3 குணங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய கடுமையான குணதோஷம், அதீதமாக கோபப்படுறது, ரொம்ப சோம்பலாக இருக்கிறது, ஏன்னா அது மாதிரி ரொம்ப நல்லவராக இருக்கணும்னு முயற்சி பண்ணி யாருக்கும் பிரயோஜனமே இல்லாமல் போகிறது. 3மே குணம்தான். இந்த முக்குணம் அப்படிங்கிறது தான் திரிபுரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 3 குணங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய ஆணவம், கண்மம், கல்மிஷம் என்று சொல்லக்கூடிய தோஷங்களிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து திரிபுர அந்தகம், அந்த தோஷங்களை நரகத்தில் கொண்டு தள்ளிருமா. நாம நரகத்துக்கு போகாம காப்பாத்துறதுக்காக பரமேஸ்வரன் என்ன பண்றார், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள், அந்த மோசமான சில குணங்கள் நம்மகிட்ட சட்டுன்னு ஒரு கோபப்படுறோம், கோபத்துல என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிடுறோம். கோபம் 1 நிமிஷத்துல போயிடும். ஆனா நாம சொன்ன வார்த்தை 50 வருஷத்துக்கு இருக்கும். அதனால மனவலி ஏற்பட்டு ஒருத்தர் அவஸ்தைப்பட்டாங்க, இப்படி என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி பல வருஷமா ஒருத்தர் வருத்தப்படுறாங்க அப்படின்னா அந்த பாபத்துக்கு நாம் ஆளாவோம். காலம் அறியாமல், நேரம் அறியாமல் இளம் பிராயத்தில் தூங்கிக்கிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் செல்லு நோண்டிக்கிட்டே இருக்கிறது, செல்போன் பார்த்துட்டே இருக்கிறது, பொழுது போகாமல் டெய்லி சினிமாவுக்கு போகிறது. அப்போ இளமையில் கல் என்று அவை மூதாட்டி கூறியது போல, இளமையில் கல்லாக இருக்கிறதுனா, கல்னா பயில்வதுக்கு பேரும் கல் என்றுதான் பெயர். பாடம் படிக்கிறதுக்கு பேரும் கல் என்று பெயர். மனதை கல் போல் இறுக்கமாக வைத்துக் கொள்வது, உணர்ச்சிகளுக்கு ஆட்படாமல் இறுக்கமாக வைத்துக் கொள்வது, அதை ஒரு திடமாக வைத்துக் கொள்வதற்கு பேரும் கல் என்று பெயர். ஏன் இளமையில் கல் என்று சொன்னா, இளம் பிராயத்தில் அந்த டீன் ஏஜ்ன்னு சொல்லக்கூடிய அந்த காலத்துல தான் மனசு கண்டமானிக்கு எந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கமும் அலவாஞ்சிட்டே இருக்கும். எல்லா விதமான உணர்ச்சிகளுக்கும் ஆட்படும். எதை பார்த்தாலும் அது என்ன இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணும். அதனால என்ன செய்யறோன்னே அவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் ஒரு கட்டுப்பாடுன்னு, ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகளை அந்த காலத்துல விதிச்சிருந்தாங்க, ஆசிரம வாழ்க்கை அப்படின்னு. இப்ப நம்ம ஹாஸ்டல்ல குழந்தைகளை கொண்டு போய் விடுறோம். ஆனா குழந்தைகள் என்ன நிலைமையில இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. வீட்டில் இருந்து படித்தாலும் வீட்டில் ரூமை பூட்டிட்டு உட்காந்துக்கிறாங்க, ரூமுக்குள்ள என்ன படிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு கட்டுப்பாடுங்கிறது இல்லாம போச்சு. அவங்களா நினைச்சாதான் அவங்கவங்க தன்னை திருத்திக்க முடியும், அவங்களா நினைச்சாதான் அவங்கவங்க படிக்க முடியும். அந்த இளமையில் கல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த கல் மாதிரி மனசை வச்சுக்கிட்டு நான் எப்படியாவது இதை நல்லபடியா படிச்சிருவேன், இதை நல்லபடியா முடிச்சிருவேன், எதிர்காலத்துல நான் இன்னவா ஆயிடுவேன் அப்படின்னு மனசை திடமா வச்சுக்கிறது இளமையில் கல். அந்த மனசை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த 3 விதமான குணம். இந்த சாத்வீகம், ராட்சசம், தாமசம் என்று சொல்லக்கூடிய 3 குணம். இந்த குணங்கள்னால நமக்கு ஏற்படக்கூடிய
பலவிதமான குழப்பங்கள், மன அவஸ்தைகள், பல தவறுகள், நம்மளை அறியாம செய்யற தவறுகள், இந்த பாவங்களிலிருந்து விடுதலை அளிக்கிறார் இந்த பரமேஸ்வரன். இது இளம்பிராயத்தில் ஆரம்பிக்கிறது, நாம வயோதிகம் வரைக்கும் தொடர்றோம். அது கடைசியில் நமக்கு அதுவே பழக்கமாகி போயிருது. பொய் சொல்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை. பேசுற 10 வார்த்தையில 8 வார்த்தை பொய். என்னப்பா நல்லா இருக்கியா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எங்க போயிட்டு வர? இப்பதான் நான் வந்து அதை பண்ணிட்டு வந்தேன், இதை பண்ணிட்டு வந்தேன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா அது எதுலயும் உண்மை இருக்காது. காரணம் என்ன? எதிராளிக்கு தன்னை பத்தி தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம். அப்ப அந்த நேர்மைங்கிறது மனசுக்கு வரமாட்டேங்குது. காரணம், இளம்பிராயத்துல தாந்தொன்றித்தனமாக அந்த குழந்தைகள் இருக்கிறதுனால தன்னை அறியாம என்ன பண்றாங்க, அந்த பழக்கத்துக்கு ஆளாகி மற்றவங்க முன்னால நம்ம கௌரவம் போயிடக்கூடாது, மற்றவங்க முன்னால நம்ம வந்து நல்லா இருக்கோம்னு காமிச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு இயற்கையான ஒரு மனநிலையினால என்ன பண்றாங்கன்னா, வாழ்வாதாரம் முழுக்க நிறைய தவறுகளை செஞ்சுக்கிட்டே வராங்க. நிறைய போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யாரை பார்த்தாலும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே, என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. பணம் சம்பாதிக்கணும், ஒண்ணுக்கு வரணும். அப்ப இந்த இருட்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க, மாய வலைக்குள்ள மாட்டிக்கிறது. அதுல இருந்து பெரிய விடுதலையை கொடுக்கிறார் பரமேஸ்வரர். அக நாசனகா, பாபத்திலிருந்து விடுதலை அளிப்பவன் பரமேஸ்வரன் என்று கூறுகிறது. திரிபுராந்தகன், அந்தகம்னா இருட்டு, பாபங்களை இருட்டுக்குள் தள்ளக்கூடியவன், பாவங்களையே இருட்டுக்குள் தள்ளக்கூடியவன். நாம தான் இருட்டுக்குள்ள போனோம், ஆனா அதுக்கு பதிலாக பாவங்களை இருட்டுக்குள்ள தள்ளி நம்மளை காப்பாத்துறாராம். ஆசுதோஷி, நமசிவாய அப்படின்னு வாயை திறந்து ஒரு தடவை சொல்லிட்டாலே அவர் வந்து உடனே சந்தோஷப்படுறாராம். உடனடியா வரம் கொடுக்கக்கூடியவரும் பரமேஸ்வரன் தான். அவன் என்ன கேட்டாங்கிறதெல்லாம் கவலையே பட மாட்டார், தந்தேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதனாலேயே நிறைய சிரமங்களை பரமேஸ்வரனே அனுபவிச்சிருக்கார். எத்தனையோ புராணங்கள்ல நாம் அதை பார்த்துருக்கோம். ஆசுதோஷி, உடனடியாக சந்தோஷத்தை அனுபவிப்பவன் என்று கூறுகிறது. அப்படியாப்பட்ட ஸ்ரீருத்ரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகா மந்திரத்துல, யஜுர்வேதத்துல ரொம்ப உத்தமமான ஒரு இடத்துல அந்த நமசிவாய என்ற பஞ்சாட்சர பீஜாட்சரம் வந்து ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிவமந்திரத்தை நமசிவாய பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்றது, நமசிவாய ஒரு 1008 தடவை எழுதுறது, நமசிவாய ஒரு 1008 தடவை ஜபம் பண்றது, இல்லை சிவ ஆலயத்துல போய் அன்னைக்கு இரவு முழுவதும் அந்த 5 காலத்தை கழிக்கிறது, இல்லை ருத்ரம் அப்படிங்கிறத எங்க சொல்றாங்களோ அங்க போய் நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்க போய் கூட இருக்கிறது. எல்லா ஆலயங்கள்லையும் நடக்கும். எல்லா சிவாலயங்கள்லையும் எல்லா ஆலயங்கள்லையும் சிவராத்திரி அன்னைக்கு ருத்ர ஜபம் நடக்கும், 5 கால அபிஷேகம் நடக்கும். ஏதாவது ஒரு காலத்திலேயாவது நாம கலந்துக்கிட்டு அன்னைக்கு அந்த சிவ ஆராதனையை பார்த்து, அந்த அபிஷேகத்தை பார்த்து, அந்த அலங்கார தீபாராதனையை பார்த்து பிரார்த்தனை பண்ணியாச்சுன்னா நம்மளுடைய பாபத்திலிருந்து நமக்கு பரமேஸ்வரன் விடுதலை அளிக்கிறார், நமக்கு ஒரு நல்ல கதியை கொடுக்கிறார், மனக்கவலையிலிருந்து ஒரு விடுதலை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். எல்லா பிறப்பும் பிறந்தாச்சு, புல்லா பிறந்தாச்சு, பூண்டா பிறந்தாச்சு, கல்லா பிறந்தாச்சு, எல்லா விதமாம் பிறந்தாச்சு. ஆனாலும் இந்த எப்படி இருந்து மோட்சத்தை அடைகிறது, திரும்ப திரும்ப இங்க பிறக்கிற இந்த நிலைமையில இருந்து எப்ப நான் விடுதலை அடைகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றார். அது சொல்றதை மட்டும் அடுத்த வார்த்தையை சொல்றார், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். உன்னுடைய பாதத்தை நான் பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே எனக்கு மோட்சத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை, இனிமே நீ என்னை பார்த்துப்பன்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுத்தோன்னு சொல்றார். அப்படியாப்பட்ட வாக்கியங்கள் கொண்ட அந்த பரமேஸ்வரனுடைய ஆராதனையை அந்த சிவராத்திரி அன்னைக்கு முக்கியமாக பிரார்த்தனை செய்து, சிவராத்திரிக்கு மறுநாள் அமாவாசை வரும், அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து, அப்போ தெய்வங்களை பிரார்த்தனை பண்றதுக்கு ஒரு நாள், மறுநாளைக்கு முன்னோர்களை பிரார்த்தனை பண்ற நாள்னு 2 நாள் கிடைக்குது நமக்கு. அப்போ அப்படியாப்பட்ட விசேஷமான ஒரு தினமான அந்த சிவராத்திரி அன்னைக்கு நாம சிவ ஆராதனைகளை நல்லபடியாக செஞ்சு நம் குழந்தைகளுடைய க்ஷேமத்தை உத்தேசித்து
நம்மளுடைய பரம்பரைகள் நன்னா இருக்கிறத பார்த்து நம்மளுடைய அகநாசனம் பாப்பங்களிலிருந்து ஒரு விடுதலையை நம்ம பிரார்த்தனை பண்ணி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து அன்று பிரார்த்தனை செய்யும் பட்சத்தில் நமக்கு எல்லா விதமான க்ஷேமங்களும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே சிவராத்திரி அன்று அன்பர்கள் அனைவரும் நமசிவாய பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்வது மிக உத்தமமாகும். ஜபம் செய்ய முடியாதவங்க ஒரு 108 தடவை நமசிவாயன்னு எழுதுங்க. முடியும்னா 1008 எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு தூங்க போயிடாதீங்க. அன்னைக்கு ஒரு நாள் தூங்காமல் இருந்ததுனால ஒன்றும் இல்லை, அன்னைக்கு தான் தூக்கம் நல்லா வரும். சும்மா வீட்டில் இருக்கிற அன்னைக்கு பார்த்தோம்னா ராத்திரி படுக்கிறதுக்கே 2 மணி வரைக்கும் நமக்கு ஆகும். அன்னைக்கெல்லாம் நமக்கு தூக்கம் வராது. ஆனால் முழிச்சிருக்கணும்னு சொல்கிற விரத நாட்களில் தான் அங்கே 9 மணிக்கே தூக்கம் வரும். அதனால் அன்னைக்கு அந்த தூக்கத்தை தவிர்த்துட்டு ஆகாரத்தை குறைச்சிட்டோம்னா தூக்கம் தானாக குறைஞ்சிரும். அப்போ ஆகார நியமம் அன்னைக்கு தேவையில்லாமல் கண்ட மணிக்கு கண்டதை கிடையாது சாப்பிடாம. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நாமே பக்குவப்படுத்தி கட்டுப்படுத்தி கொள்வது என்று பெயர். இந்த மாதிரி விரதங்கள் மூலமாக நாம் அடையக்கூடிய விஷயம் என்னன்னா, மனசுக்கு பயிற்சி, உடலுக்கு பயிற்சி, எண்ணங்களுக்கு பயிற்சி. என்ன பயிற்சி? ஒழுக்க பயிற்சி. இதை இன்னொருத்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. இதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஓவர் ஆயில் பண்ண மாதிரி நம்ம பாடி, மனசு, புத்தி எல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் கிளீன் ஆகுது. அதன் மூலமா அடுத்த ஒரு அடுத்த சிவராத்திரி வரைக்கும் 1 வருஷம் நம்ம நல்லபடியா ஓட்டலாம். நம்ம வருஷம் பிறக்கும்போது நிறைய பேர் சத்திய பிரமாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, நாளையிலேருந்து நான் இதை பண்ண மாட்டேன், நாளையிலேருந்து இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதோ சத்தியம் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா திருப்பி விடிஞ்ச உடனே திருப்பி அதே வேலையை தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு பிரார்த்தனை செஞ்சால் அது கட்டாயமாக பலிக்கும், அதில் சந்தேகமே இல்லை. ஆகவே உங்களால் இயன்ற அந்த பிரார்த்தனைகளை அன்னைக்கு செஞ்சு, அன்னைக்கு ஆலயங்களுக்கு சென்று, இல்லை வீட்டில் இருந்தோ, உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருக்குன்னா சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க. இல்லை நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. இல்லை உங்களால் பால் வாங்கி கொடுக்க முடியல, அங்கே போய் உட்காந்துருங்க. ஒரு நோட்டு புஸ்தகம் வாங்கிட்டு போய் நமசிவாயன்னு எழுதுங்க. சுவாமிகிட்ட அதை சமர்ப்பணம் பண்ணுங்க. இப்படி உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய பாவங்களிலிருந்து, உங்கள் மனசுல இருந்து, பலவிதமான ஒரு கவலைகள்ல இருந்து மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கும் என்று கூறி, அன்பர்களுக்கு நன்மை ஏற்படட்டும் என்று கூறி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ராதே கிருஷ்ணா. ராம் ராம்.